எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு திராட்சை சாப்பிட்டதுக்கு அப்புறமா பேலன்ஸ் இருக்கிற அந்த காம்பு, அதாவது கிரேப்ஸ் பஞ்ச் ஸ்டெம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து தான் அழகான ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு நமக்கு தேவையானது இந்த மாதிரி ஒயிட் ஓல்டு இன்விடேஷன் கார்டு. இந்த இன்விடேஷன் கார்டில் நம்ம ஃப்ரண்ட் பகுதியை வேறு ஏதாவது கிராஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பேக் சைடு நம்ம இப்போ இந்த கிராஃப்டில் யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதனால் அந்த சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் உங்ககிட்ட இருக்கிற எந்த மாதிரி கலரில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உலன் த்ரெட் எடுத்துக்கோங்க. உலன் த்ரெட்டில் டார்க் க்ரீனும் லைட் க்ரீனும் நம்ம எடுத்துகிட்டு இது ஒரு 30 சென்டிமீட்டருக்கு ஈக்குவலாக கட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம. ஸோ டார்க் க்ரீனை 30 சென்டிமீட்டருக்கு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி இப்போ லைட் க்ரீனையும் அதுக்கான கரெக்டான அந்த லென்த்தோட நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ 2 த்ரெட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போது இந்த லைட் கலர் உலன் த்ரெட் இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி இதை பிரித்து எடுக்க போகிறோம். ஸோ உலன் த்ரெட்டில் 4 நூல் சேர்ந்தா மாதிரி ஒரு த்ரெட்டாக இருக்கும். அந்த 4 நூலையுமே ஃபஸ்ட்டு நம்ம 2ஆக பிரிச்சுடுறோம். அடுத்து அந்த 2 நம்ம ஒன்றா பிரித்து எடுத்துக்கிறோம். ஸோ டோட்டலி ஒரு உலன் த்ரெட் நம்ம கட் பண்ணதில் நமக்கு 4 நூல் மாதிரி வரும். தனித்தனியாக இதை பிரித்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நம்ம ஒட்டு மொத்தமாக ஒரு பண்டில் மாதிரி சேர்த்து வச்சு நம்ம அழகாக லட்டு பிடிக்கிற மாதிரி கையிலேயே வச்சு உருட்டிக்க போகிறோம். அதுதான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராசஸில் நம்ம இப்போ தனித்தனியாக நூல்களை எடுத்துகிட்ருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம 4 நூலையும் எடுத்ததுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரியே இதை உள்ளங்கை இருக்கு இல்லையா, உள்ளங்கைக்குள்ளே வச்சு நம்ம அழகாக ஒரு பண்டில் மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். ஏன்னா வெறும் உல்லன் த்ரெட் இந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு நிறைய உல்லன் த்ரெட் தேவைப்படும். அதே மாதிரி டென்சிட்டியும் கிடைக்காது. இந்த மாதிரி பிரித்து பண்ணும்போது நமக்கு வால்யூம் நிறையா இருக்கும். இப்போ எப்படி நம்ம இந்த லைட் க்ரீன் கலர் உலன் த்ரெட்டில் பண்ணுமோ அதே மாதிரி டார்க் க்ரீன் உலன் த்ரெட்லையும் பாதியாக பிரித்து அதே மாதிரியே நம்ம பண்டில் மாதிரி பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த டார்க் க்ரீனை நம்ம நல்லா உருட்டிட்டு இதுக்கு சென்டரில் லைட்டாக நம்ம இந்த உலன் த்ரெட்டை விலக்கி விடுறோம். ஒரு மெது வடக்கு எப்படி நடுவில் ஓட்டை இருக்கும் அந்த மாதிரி இதில் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க லைட் க்ரீன் உலன் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை இதுக்கு சென்டரில் நம்ம ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு இதை சேர்த்து வச்சுட்டு இப்போ இதை உருட்டக்கூடாது. அதுக்கு பதிலாக வடை தட்டுற மாதிரி நம்ம நல்லா தட்டணும். சரிங்களா? ஸோ அழகாக இது நம்ம நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னா இந்த நூல் எல்லாம் கரெக்டான ஒரு ஷேப்புக்கு ஆர்கனைஸ்டாக நமக்கு இந்த மாதிரி அழகாக கிடச்சிரும். இதே மாதிரியே நான் நிறைய உலன் த்ரெட் வச்சு இதே மாதிரியே நான் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கம் இல்லை க்ளூ நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உலன் த்ரெட்டினுடைய அந்த பேக் சைடில் நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இந்த இன்விடேஷன் கார்டில் இந்த மாதிரி நம்ம அழகாக ஒட்டிடுறோம். ஸோ ஒட்டும் பொழுது அழகாக ஃபுல்லாக ஒன்றோடு ஒன்று சேர்த்து வச்சு அழகாக நம்ம இதை சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கம் யூஸ் பண்ணி நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஒவ்வொரு உலன் த்ரெட்டையுமே அழகாக இதோடு சேர்த்து வச்சு நம்ம இந்த மாதிரி பண்டிலாக ஒட்டிடலாம். ஸோ கம்ப்ளீட்டாக இதை ஒட்டி முடித்ததுக்கப்புறமா அடுத்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிரேப்ஸ் பஞ்ச் ஸ்டெம் வச்சுருக்கோம் இல்லையா, இதை இப்போது இந்த உலன் த்ரெட் மேலே நம்ம ஒட்டணும். ஒட்டும் பொழுது கொஞ்சம் பார்த்து ஒட்டுங்க. ஏன்னா அந்த நூலோடு சேர்ந்து மாட்டிட்டு உங்களுக்கு எடுக்கும் போது கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு டைமே நம்ம கரெக்டாக இந்த மாதிரி பேக் சைடில் இப்படி கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரே ஸ்ட்ரெச்சில் இது மேலே வச்சு நம்ம ஒட்டிட்டோன்னா நமக்கு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் அதில் வச்சு எடுத்திங்கன்னா தான் இந்த கிரேப்ஸினுடைய அந்த ஸ்டெம்மில் அது மாட்டிக்கும். ஸோ கம் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக இது பண்ணிவிட்டு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த கீழ்ப்பக்கம் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அந்த கிரேப்ஸ் இருக்கும் இல்லையா, அதனுடைய அந்த ஸ்டெம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிசர் யூஸ் பண்ணி நல்லா கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு சின்னதாக ஒரே ஒரு நீட்டான ஒரு ஸ்டெம் இருக்க மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் கிடைக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ சிசர் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி ஒரே ஸ்டெம் மட்டும் நமக்கு கிடைக்கும். இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணலாம்னா இதர் ஃபெவிபாண்ட் இல்லை கம் இல்லை க்ளூ அப்ளை பண்ணி இந்த இன்விடேஷன் கார்டோட பாட்டமில் இந்த மாதிரி நம்ம கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கிரேப்ஸினுடைய அந்த பஞ்ச் ஸ்டெம்லேயும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம அழகாக இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் பிடிச்சிருந்தோன்னா அழகாக ஸ்டிக் ஆகிடும். அடுத்து க்ரையான் எடுத்து ப்ளூ கலர், அதாவது ஸ்கை ப்ளூ கலர் எடுத்துருக்கோம். எடுத்து இந்த மாதிரி நம்ம அடிச்சிடணும் டாப் போர்ஷனில். அடுத்து க்ரீன் கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிடில் போர்ஷனில் நம்ம அழகாக க்ரீன் கலரை கம்ப்ளீட்டாக அடிச்சிடுறோம். அதே மாதிரி பாட்டம் போர்ஷனில் நம்ம ப்ரௌன் கலரை இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக
அடிச்சிடணும். ஸோ 3 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் க்ரையானில். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோல்டிங் கிளே இல்லை அப்படின்னா நீங்கள் மைதாலேயே ரெட் கலர் இங்க் யூஸ் பண்ணி அழகாக இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிட்டு அந்த கிரேப்ஸினுடைய ஸ்டெம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டெம்மில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு கார்னர்லேயும் இந்த கிளேவை நம்ம அழகாக இப்படி உருட்டி இதோட அட்டாச் பண்ணிட போகிறோம். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய நம்ம அட்டாச் பண்ணணும். அதனால் திருப்பி அந்த கிளே எடுத்து குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி நம்ம இந்த மாதிரி எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிடலாம். ஸோ அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு கம் தேவைன்னா நீங்கள் கம் யூஸ் பண்ணியும் அட்டாச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணி முடிச்சிடலாம். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பார்ட் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி கார்ட்போர்ட் பீசஸில் 4 சைஸஸ் எடுத்துக்கோங்க. இந்த 4 சைஸஸும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்க இந்த இன்விடேஷன் கார்ட்ஸினுடைய 4 சைட்ஸினுடைய மெஷர்மெண்ட். ஸோ நீங்கள் எடுத்துக்கிறத பொறுத்து தான் இந்த மெஷர்மெண்ட் மாறும். ஸோ அதனால் இதுக்கு ஃபுல்லாக நம்ம பிளாக் கலர் அடித்து இந்த மாதிரி எடுத்துடலாம். ஸோ கம்ப்ளீட்டாக இதுக்கு பிளாக் கலர் அடித்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம அடுத்து செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா இதனுடைய இந்த 4 சைட்ஸில் நம்ம ஃபெவிபாண்ட் இல்லைனா கம் வந்து அப்ளை பண்ணணும். ஃபெவிபாண்ட் எல்லா பக்கமும் நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிடலாம். இல்லை நீங்கள் ஃபெவிகால் கூட அப்ளை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன கம் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம பெயிண்ட் அடித்து வச்சுருக்க இந்த 4 கார்ட்போர்ட் பீசஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் பேக் சைடில் நம்ம இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் இல்லை கம் அப்ளை பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி இன்னொரு வேலையை நம்ம பண்ணிடணும். இந்த மாதிரி 12 உல்லன் த்ரெட், அதாவது 12 உல்லன் த்ரெட்டை ஒன்றா இந்த மாதிரி கட்டி இதை 4ஆக பிரித்து இதுக்கு மேலே நம்ம முடிச்சு போட்டு அழகாக பின்னல் மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம். இதுக்கு நம்ம எடுத்துக்கிறது ப்ரௌன் கலரில் இருக்க உல்லன் த்ரெட். ஸோ இது அழகாக நம்ம பின்னல் மாதிரி இந்த மாதிரி அழகாக ஒன்று ஒன்றா அப்படியே டைப் பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு அழகாக வந்து திக்காக இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம பண்ணிவிட்டு இந்த கிரேப்ஸினுடைய அந்த பாட்டம் இருக்கு இல்லையா, அந்த ட்ரீயுடைய பிரான்ச் மாதிரி அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண ஸ்டெம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டெம்மில் இந்த மாதிரி நம்ம அழகாக ஒட்டிட்டு பேலன்ஸ் இருக்கிற உலன் த்ரெட்டையும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இன்னொரு உலன் த்ரெட்டில் இந்த மாதிரி பின்னல் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி அழகாக நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா பாட்டமில், அதாவது பிரான்ச்சினுடைய பாட்டம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம கம் இல்லை க்ளூ அப்ளை பண்ணி அழகாக வந்து இதை நம்ம வச்சு ப்ரெஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணி விட்டுடணும். ஸோ கம்ப்ளீட்டாக உருட்டியாச்சு. உருட்டினதுக்கு அப்புறமா நான் சொன்ன மாதிரியே பாட்டமில் இந்த மாதிரி வச்சு நம்ம அழகாக ஸ்டிக் பண்ணி எடுத்துடணும். எடுத்தோன்னா நமக்கு அழகாக பார்க்குறதுக்கு ஒரு ட்ரீ மாதிரி ஷேப் இதுக்கு கிடச்சிடும். இப்போது இந்த 4 கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கார்னரில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பிளாக் பெயிண்டட் கார்ட்போர்ட்ஸை இந்த மாதிரி சுற்றி நம்ம கம்ப்ளீட்டாக அழகாக ஒட்டிடுறோம். ஃபெவிபாண்டுன்றதுனால எப்பொழுதும் போல் காய வச்சு நம்ம ஓட்டணும். ஃபெவிபாண்ட் பற்றி உங்களுக்கு தெரியணுன்னா அதுக்கான ரிவ்யூ ஒன்று பண்ணியிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி இன்விடேஷன் கார்டு வச்சு ஒரு பில்லோ, அதாவது தலைக்காணி கூட நம்ம பண்ணியிருக்கோம். அது கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக இதனுடைய அந்த ஃப்ரேம் மாதிரி நம்ம ஒட்டியாச்சு. இந்த கிராஃப்ட் இதோடு கூட நம்ம முடிச்சுக்கலாம். ஆனால் ஃபர்தராக இதுக்கு இன்னும் நம்ம அழகான அந்த 3D எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கோல்டன் சாட்டின் ரிப்பன் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது கலர் சாட்டின் ரிப்பன் உங்களோட சாய்ஸாக இருந்தால் நீங்கள் அதுவும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த ப்ளவுஸ்க்கெல்லாம் வைக்கிற ஜரி இருக்கு இல்லையா, அது கூட நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி 4 கார்னர்லேயும் நம்ம அழகாக வந்து ஒட்டிடணும். சரிங்களா? ஸோ ஒரு கார்னர் ஒட்டியிருக்கேன். இதே மாதிரியே 4 கார்னர்ஸ் நம்ம ஒட்டிட்டோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ஃப்ரேம் பண்ண மாதிரி நமக்கு இந்த 3D ஆர்ட் கிடச்சிரும். ஸோ இந்த வால் ஹேங்கிங்கை நீங்களும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப சிம்பிளாக உல்லன் த்ரெட் வச்சு, அதுக்கப்புறமா இன்விடேஷன் கார்டு பேக் சைடு வச்சு, அதுக்கப்புறமா நம்ம கார்ட்போர்ட் பீசஸ் வச்சு ரொம்ப அழகாக இதை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வால் ஹேங்கிங் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்ன பண்ணணும், இந்த வீடியோவை லைக் பண்ணிடணும். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா அண்ட் பை பாய்.